எம்எம் ரயில் நியூஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்தியன் ரயில்வே ஒரு கின்னஸ் சாதனை வச்சுருக்கு. 2018 வச்ச சாதனையா கின்னஸ் அதிகாரிகளுக்கு இப்போ தான் தெரியுமா? அப்படி ஒரு சாதனைங்க நம்ம பார்த்தே ஆகணும். இது விசாகப்பட்டினம் குட்ஸ் யார்டு. இந்த குட்ஸ் யார்டில் 2014 நவம்பர் மாதம் 10 ராம்சந்திர குப்தாங்கிற ஒரு பாஸ்டியிலேருந்து வந்து ஒரு ஃபெர்டிலைசர் வியாபாரி, உர வியாபாரி, அவர் வந்து உரம் வாங்கியிருக்காரு இந்தியன் பொட்டாஷ் லிமிடெட்லேருந்து. எல்லாமே டை அமோனியம் பாஸ்பேட் உரம் 14 லட்ச ரூபா கொடுத்து உரம் வாங்கியிருக்காரு. 10 வருஷம் ஆகி போச்சு. இப்போ அதோட விலை 40 லட்சமோ 50 லட்சமோ. 1316 மூட்டை உரம் கொடுத்துருக்காங்க. இதை வந்து விசாகப்பட்டினத்தில் குட்ஷேனில் ஏற்றி விட்டோம்னா அவர் சொந்த ஊர் பாஸ்டியில் போய் எடுத்துக்கலாம். அவர் ஊர் உத்தரப்பிரதேசத்தில் இருக்க அந்த பாஸ்டிங்கிற ஊர். இந்தியன் பொட்டாஷ் லிமிடெட்லேருந்து உரத்தை வாங்கி டிராக்டரை வாடகைக்கு பிடிச்சி அதை ஏற்றி கொண்டாந்து வச்சு குட்ஷேனில் ஏற்றி விட்டாருங்க. விசாகப்பட்டினத்தில் குட்ஷேன் கிளம்பிடுச்சுன்னா உத்தரப்பிரதேசத்தில் பாஸ்டிக்கு போகிறதுக்கு அதிகபட்சம் 42 மணி நேரம் ஆகும். குட்ஷேன் கொஞ்சம் லேட்டாக வந்துச்சு அப்படின்னா கூட 2 நாள் தான் ஆகும். நவம்பர் 12 போய் கேட்டார் பாஸ்டியில் சொல்லிட்டாங்க, இன்னும் குட்ஷேன் வரலைங்க, வந்தால் உங்களுக்கு உரத்தை தந்துடுறோம் அப்படின்னாங்க. அப்புறம் 2 நாள் கழித்து போய் பார்த்தாரு, உரம் வந்துட்டாங்கன்னு போய் கேட்டார். நீங்கள் ஏத்தனை உரம் வேகணும் வந்து சேரலைங்க அப்படின்ட்டாங்க. வெயிட் பண்ணுங்கள், 2-3 நாளில் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிண்ணா அவரும் போயிட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சு திரும்ப வந்திருக்காரு. அவங்களும் இந்த வந்துடும் அந்த வந்துடும்னு சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க. இப்படியே ஒரு 6 மாதம் ஓடி போச்சு. அவருக்கு பயமாகி போச்சு. போய் அதிகாரிகள்ட்ட எல்லாம் ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. அதிகாரிகள்லாம் உங்கள் வேகனை தான் தேடிட்டு இருக்கோம், தேடி இருக்கிற இடம் கண்டுபிடிச்சா உடனே அனுப்பி விட்டுறோம், ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அது இப்படியே போச்சு. அவரும் 3 தடவை 4 தடவை அதுக்கப்புறம் ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்திருக்காரு. 1 வருஷம் ஆச்சுங்க. இவர் வேகனை தேடிட்டு இருந்த அதிகாரியும் டிரான்ஸ்ஃபரில் கூப்பிட்டாரு. அப்புறம் இன்னொருத்தர் வந்தார். அவர்கிட்டையும் முதல்ல இருந்து எங்கன்னா ஆச்சு ஏதாச்சுன்னு எல்லாத்தையும் சொல்லி அவரையும் தேட விட்டுக்கிட்டு இருந்தார். அவரும் தேடி பார்த்துட்டு கண்டுபிடிச்சா சொல்லி அனுப்புகிறேன் அப்படின்னு அவரும் அனுப்பி விட்டார். பாஸ்டியில் பாண்டே பஜாரில் தான் இவர் கடை இருக்குது. போகிறவங்க வரவங்கலாம் துக்கம் விசாரிக்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு போய்கிட்டு இருந்திருக்காங்க. அவரை பாருங்கள் இவரை பாருங்கன்னு ஆளுக்கு ஒரு அட்வைஸு. இவரும் போய் ரயில்வே நஷ்டஈடு கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. ரயில்வேயில் சொல்லிட்டாங்க, எத்தனை மூட்டை காணா போச்சுன்னு சொல்லுங்கள், நஷ்டஈடு தரோம். இல்லை எத்தனை மூட்டை டேமேஜ் ஆகிருக்குன்னு சொல்லுங்கள், அதுக்கும் நஷ்டஈடு தரோம். குட்ஸு சூப்பர்வைசர் வேகன் வந்தோடனே அதை ஓப்பன் பண்ணுற போது செக் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் கொடுப்பாரு, அதை கொண்டாங்க, நாங்கள் உங்களுக்கு நஷ்டஈடு கொடுத்துறோன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் வேகனே என்ன வரலேன்னு இருக்கார் இவர். வேகன் வந்தால் தாங்க எவ்வளவு நஷ்டமாச்சுன்னு கணக்கு பண்ணி நஷ்டஈடு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவரும் காடு வெட்டி ஐயனார், பாடி கார்டு முனீஸ்வரன் மாதிரி ஒரு சாமியை பிடிச்சி கடா வெட்டுறேன்னு வேண்டிக்கிட்டு வேறு என்னத்தை செய்கிறது அப்படியே காலத்தை தள்ளிக்கிட்டு இருந்தார். எதுக்கும் இருக்கட்டும்னு கோர்ட்டில் ஒரு கேஸை போட்டு வச்சார். அது இன்ன வரைக்கும் ட்ரையலுக்கு வரல. பாவம் மனுஷன் வேறு என்ன பண்ணுவார்? விற்று காசு கொடுத்து விடலான்னு தான் 14 லட்சம் ரூபாய்க்கு கடனை உடனே வாங்கிட்டு போய் உரத்தை வாங்கிட்டு வந்தார். உரமும் வந்து சேரல, விற்கவும் முடியல. கடன் கொடுத்தவன் சும்மா இருப்பானா? கடைக்கு வந்துட்டு காசை கொடுன்னு தொல்லை பண்ணிகிட்டு இருக்கான். அவர் அங்கே எங்கே பிரட்டி பாதி கடன் அடைச்சிட்டாலாம். 2018 வருஷம் ஜூலை மாதத்தில் ஒரு 4 ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஃபோனு, உங்களோட அமோனியம் பாஸ்பேட் உர வேகன் வந்துடுங்க, வந்து எடுத்துங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணியிருக்காங்க. சாமி கண்ணதை வந்துட்டு கெடா வெட்டிட வேண்டியதான்னு நினச்சிக்கிட்டே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனார். உடனே இறக்கிறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காரு. 5 மணி நேரத்தில் இறக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவசரமாக மூட்டையெல்லாம் இறக்கி டிராக்டரில் ஏற்றி கொண்டாந்து கடையில் இறக்கினார். குட்ஸு சூப்பர்வைசரும் எண்ணி பார்த்துட்டு 1316 மூட்டை கரெக்டாக வந்து சேர்ந்துட்டுங்க, மூட்டை ஒன்றும் டேமேஜ் ஆகல, அப்படியே முழுசாக இருக்குங்கன்னு சொல்லி கையில் கொடுத்துட்டாரு. உரம் மூட்டையை திறந்து பார்த்துருக்காரு. அமோனியா வாடையே இல்லையா. அமோனியம் நைட்ரஜன் ஆக்சைடு எல்லாம் எவாப்ரேட் ஆகி போயிடுச்சு. உரம் வந்து சேர்றதுக்கு 3 வருஷம் 8 மாதம் 7 நாள் ஆயிருக்கு. வந்து சேர்ந்து என்ன பண்ணுறது? மனுஷன் கெடா விட்டுறதை கேன்சல் பண்ணிவிட்டு கேஸ் நடத்திக்கிட்டு இருக்காரு. பார்ப்போம் விதி என்னவோ இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.